பிரெயின் அண்ட் மென்டல் இல்னஸ். இன்றைக்கி டாபிக் நமது மூளையிலிருந்து வரும் பாதிப்புகள், குறிப்பாக மன வியாதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மெயினாக அதை பற்றி தான் இன்றைக்கி டாபிக் இருக்க போகுதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதனோட மூளை தான் அவர்களோட நரம்பு மண்டலம் அனைத்தையும் ஆட்டுவிப்பது எல்லாமே மூளை தாங்க. மூளை இருந்துச்சுன்னா தான் நம்ம எல்லா உறுப்புகளும் கரெக்டாக இயங்க வைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னா அதுக்கு சில நாட்கள்லேருந்து சில மாதங்கள்லேருந்து சில வருஷங்கள் வரைக்கும் ஆகுது. அதே ஒரு கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர் வரணும்னா கூட அவங்க உடம்புல ஒரு உப்பு சேரணும், உப்பு சேர்ந்து யூரின் ப்ராப்ளம் வரணுங்க, ரிட்டன்ஷன் வரும், இன்கான்டினன்ஸ் வரும். அப்படி எல்லா பிரச்சனையும் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் வருது. அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி சில மாதங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் ஆகுதுங்க. ஆனால் ஒரு மனிதன் மனநோயாளி ஆகணும்னா அதுக்கு நாட்கள் தேவையில்லை, மாதங்கள் தேவையில்லை, ஏன் நிமிஷங்கள் கூட தேவையில்லைங்க. 0.01 செகண்ட் இஸ் எனஃப் டு பிகம் ஏ மென்டலி இல். ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு மனிதன் மனநிலை மாறி மன வியாதிக்கு உள்ளாகணும்னா அதுக்கு 0.01 வினாடி மட்டுமே போதுமானது. இப்படின்றதுக்குள்ளே அவங்க மைண்டு மாறிடுவாங்க, சேஞ்ச் ஆயிடுவாங்க. என்ன காரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம உடம்புல ஒரு சில வேதிப்பொருட்களோட மாற்றங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம். அது என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 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 மாலிக்யூல். அந்த மாலிக்யூல் வந்து நம்ம நரம்புலேருந்து சதைக்கும் மூளைக்கும் தகவல் பரிமாற்றம் செய்ய உதவுது. ஒருத்தருக்கு சூடுபட்டுச்சுனாலோ, இல்லை அழுக வருதுனாலோ, இல்லை தூக்கம் வருதுனாலோ, இல்லை இமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்கனாலோ, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற மாலிக்யூல்ஸ் மூலமாக தான் அந்த நரம்புலேருந்து அவங்களுக்கு செய்தி பரிமாற்றம் நடக்கும். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து இந்த 11 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் அளவு வித்தியாசங்கள் தான் வரும். மனநோய்களை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் மெயினாக இந்த 11 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னென்ன, அதோட பெயர்கள் என்னென்னன்றதை மட்டும்தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் acetylcholine, and the second one norepinephrine, and third one dopamine, fourth one serotonin, fifth histamine, and the sixth one GABA, expansion gamma aminobutyric acid, names GABA, and the seventh one glycine, eighth one glutamate and aspartate, ninth one endorphins and enkephalins, 10th one substance P, and the last one is somatostatin. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 11 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் அதிகமாச்சுன்னா என்னென்ன நோய் வரும், கம்மியாச்சுன்னா என்னென்ன மனநோய் வரும்ன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.